தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பலியானது அமலோற்பு மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ் அகாடமி லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியலாகவும் அடைக்கலமரி ஆண்மேலை பாட்சிக்காகவும் ஜோஸ் மேரி குடும்ப சமாதானம் வேண்டியும் அன்னைக்கு நன்றியலாகவும் கருத்துக்களுக்காகவும் பொன்னுசாமி மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும் ஆரோக்கிய டேவிட் கல்லூரி கல்வி நன்கு படிக்கவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் சிவராஜன் ஜான்சி குழந்தை வரன் வேண்டியும் ஆண்டனி நடராஜன் ஆண்மேலை பாட்சிக்காகவும் மரிய பாத்திமா 7ஆம் ஆண்டு நினைவு மற்றும் செல்வநாதன் ஆரோக்கியதாஸ் இவர்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும் ஹென்றி ஜெசிந்தா புது வீடு நல்ல முறையில் கட்டி முடித்தமைக்கு அன்னைக்கு நன்றியலாகவும் இறைவனுடைய ஆசிர் வேண்டியும் பிள்ளைகளின் நலனுக்காகவும் சோஃபியா ஜான் ஷைனி எஸ்தர் இறை ஆசிர் வேண்டியும் வளமான எதிர்காலத்திற்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்த இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் உடையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. தந்தையே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகும் அருளை எங்களுக்கு தந்து கிறிஸ்துவின் ஒளியில் நடக்க எங்களை அழைத்துள்ளே. பொய்மை என்னும் இருளில் நாங்கள் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் நிலைத்து நின்றிட எங்களுக்கு அருள் தாரும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிப்பட மிதிக்கின்றார்கள். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலில் இருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ராயேல் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன். ஏனெனில் அவர்கள் நேர்மையாளரை வெள்ளிக்காசுக்கும் வறியவரை 2 காலணிக்கும் விற்கிறார்கள். ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிப்பட மிதிக்கின்றார்கள். ஒடுக்கப்பட்டோரின் நெறியை கெடுக்கின்றார்கள். மகனும் தந்தையும் ஒரே பெண்ணை கூடி என் திருப்பெயரை களங்கப்படுத்துகிறார்கள். கடன்காரரிடமிருந்து பறித்த ஆடைகளை விரித்து போட்டு எல்லா பலிபீடங்களின் முன்பும் கிடந்து கொண்டு அபராதம் விதித்து கிடைத்த மதுவினை தங்கள் கடவுளின் இல்லத்தில் குடிக்கின்றார்கள். நானோ கேதுரு மரத்தின் உயரமும்
கருவாலி மரத்தின் வலிமையும் கொண்ட எமோரியரை அவர்கள் முன்பாக அழித்து விட்டேன். மேலே அவர்களுடைய கனிகளையும் கீழே அவர்களுடைய வேர்களையும் அழித்து விட்டேன். மேலும் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து 40 ஆண்டுகள் பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தி எமோரியர் நாட்டை நீங்கள் உரிமை சொத்தாக்கி கொள்ள செய்தேன். வைக்கோல் பொதி நிறைந்த வண்டி அழுந்துவது போல உங்களையும் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அழுத்துவேன். விரைந்தோடுகிறவனும் தப்ப முடியாது, வலிமையுள்ளவனும் தன் வலிமையை இழந்து விடுவான். வீரனாலும் தன் உயிரை காத்து கொள்ள முடியாது. வில்லேந்தும் வீரன் எதிர்த்து நிற்க மாட்டான். விரைந்தோடுபவனும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள மாட்டான். குதிரை வீரனாலும் தன் உயிரை காத்து கொள்ள முடியாது. அந்நாளில் வலிமை மிக்கவர்களுள் நெஞ்சுரம் கொண்டவன் கூட படைக்கலன்களை தூக்கி எறிந்து விட்டு ஓடுவான் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். பல்லவி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். திருடர்களை கண்டார் அவர்களோடு விருப்புடன் சேர்ந்து கொள்கின்றீர்கள். கற்பு நெறி தவறியவர்களோடு உங்களுக்கு உறவு உண்டு. உங்கள் வாய் உரைப்பது தீமையே, உங்கள் நா புனைவதும் பொய்மையே. பல்லவி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். உங்கள் சகோதரரை பற்றி இழிவாக பேசுகின்றீர்கள், உங்கள் தாயின் மக்களை பற்றி அவதூறு பேசுகின்றீர்கள். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கிறேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். பல்லவி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். இல்லையேல் நான் உங்களை பீறி போடுவேன். உங்களை விடுவிக்க யாரும் இரார். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். பல்லவி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறுகரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து, போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி, ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்து விட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, நீர் என்னை பின்பற்றி வாரும், இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
தனது நண்பரின் பிறந்த நாளுக்கு பரிசு வாங்க கடைக்கு சென்ற ஒருவர் அந்த கடையிலே அழகான ஒரு பாடுபட்ட சுரூபம் இருப்பதை பார்த்து அதை பரிசாக கொடுக்கலாம் என்று நினைத்தார். ஆனால் சந்தோஷமான பிறந்த நாளின் வேளையிலே இந்த பாடுபட்ட சுரூபத்தை எப்படி பரிசாக கொடுப்பது? இது சோகத்தை அல்லவா நினைவூட்டுகின்றது என்று அவருக்குள்ளே ஒரு தயக்கம். எனவே அந்த கடைக்காரரிடம் சென்று இந்த பாடுபட்ட சுரூபத்திலே இருக்கின்ற இயேசுவின் உருவத்தை மட்டும் எடுத்துவிட்டு அழகான இந்த சிலுவையை மட்டும் எனக்கு நீங்கள் பேக் செய்து கொடுக்க முடியுமா என்று கேட்டார். கிறிஸ்துவரான அந்த கடைக்காரர் அவருக்கு இவ்வாறு பதில் கூறினார். சிலுவைக்கு மதிப்பும் மாண்பும் இயேசுவினாலேதான் கிடைத்தது. அதிலே இயேசுவின் உருவத்தை நீக்கிவிட்டு வெறும் சிலுவையை மட்டும் எடுத்துச் செல்வது அர்த்தமற்றது என்று கூறினாராம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவை பலர் பின்பற்ற விரும்பினார்கள். ஆனால் இயேசுவின் எதிர்பார்ப்புக்கேற்ற பின்பற்ற விரும்புகின்றவர்கள் ஒரு சிலரே என்பது இன்றைய நற்செய்தியிலிருந்தே நமக்கு புலப்படுகின்றது. இன்றைய உலகிலே மனிதன் உலகத்தின் மீதும் பற்று கொள்ள விரும்புகிறான், இயேசுவையும் பின்பற்ற விரும்புகின்றான். இது இரண்டுமே இயலாத காரியம் என்பதை அழுத்தமாக இன்றைய நற்செய்தியிலே இயேசு பதிவு செய்வதை நாம் காணுகின்றோம். உலகத்தின் மீது பற்று, சொத்துக்களின் மீது பற்று, சொந்தங்களின் மீது பற்று, பதவியின் மீது பற்று, பணத்தின் மீது பற்று கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன் இவற்றையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமாகவே இருக்கின்றது. எனவேதான் தெளிவான ஒரு விளக்கத்தை இன்றைய நற்செய்தியிலே கிறிஸ்து கூறுகின்றார். இயேசுவை பின்பற்ற விரும்புகின்றவர்கள் நாள்தோறும் தங்களது சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். அடிப்படை வசதிகள் இவற்றை கூட புறம் தள்ளி கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்காக சொந்த உறவுகளையும் கூட துறக்க முன்வருகின்றவர்களே உண்மையான சீடத்துவ வாழ்க்கை வாழ முடியும் என்பதை நமக்கும் எடுத்து கூறுகின்றார். இந்த உலகிலே சொத்துக்களும் அடிப்படை தேவைகளும் சொந்தங்களும் நமக்கு தேவைதான். ஆனால் அவை கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு தடையாக இருக்கின்ற பட்சத்திலே, அவை மீது அதீதமான பற்று வைக்கின்ற நேரங்களிலே கிறிஸ்துவை பின்தொடர்வது, அவரை பின்பற்றி செல்வது என்பது மிகவும் கடினமாகின்றது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்துவை நமக்கு முன்பாக நிறுத்துவோம். அவரையே பின்பற்றி அவரது ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, திருவருட்சாதன கொண்டாட்டங்களின் வழியாக உமது மீட்பின் வல்லமை எங்களில் தொடர்ந்து செயலாற்ற செய்கின்றே. எங்களுடைய இந்த அர்ப்பண செயல் உமக்கேற்ற ஊழியமாகி
எங்கள் உள்ளார்ந்தபடியின் வெளியடையாளமாக திகழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமது பேரன்பினால் நீர் மனிதராக எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து சொல்வதாவது: வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்திருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அதையான வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கிடைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லியருளும் எனதான் ஆகுமது. கிறிஸ்துவின் திருடலும் இரத்தமும் நம்மை காத்து நிறுத்திய வாழ்வடைப்பதாகும்.
முன்னோர் உண்டனர் மன்னா மடிந்து போயினர். உன்னை தகுதியாய் உண்டால் வாழ்வோம், சாவை வெல்வோம். முன்னோர் உண்டனர் மன்னா மடிந்து போயினர். உன்னை தகுதியாய் உண்டால் வாழ்வோம், சாவை வெல்வோம். ஆவலாய் அழைத்தேன் இறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாயிறைவா. ஆவலாய் அழைத்தேன் இறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாயிறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரத்த என் ஆன்ம உணவே வா. நீனுள்ள உயிரே வா. நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம் வா. என் ஆன்ம உணவே வா. ஜெபம். மூவர் இறைவா, வெளிநொடி தேர்ந்தெடுத்து உமது உறைவிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சியை விளங்க உமது வார்த்தை அறிவிக்கப்பட உன் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அணியின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசிர்வதியும். ஆமென். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தி அருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. தந்தையே இறைவா, நாங்கள் ஒப்பு கொடுத்து உட்கொண்ட இந்த திருவுணவுக்காக உமக்கு நன்றி கூறி உம்மை நெஞ்சார வாழ்த்துகின்றோம். இதனால் நாங்கள் புது வாழ்வு பெற்று உமது அன்பில் என்றும் நிலைத்திருந்து உலகில் சென்று பலன் தரும்படியாகவும் அந்த பலன் நிலைத்திருக்கும்படியாகவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழும்
உங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. புதல்வனின் தாயே புதல்வர்கள் பணிந்தோம் புதவிட வாராயோ உந்தன் அருள் நீதி தாராயோ. புதல்வனின் தாயே புதல்வர்கள் பணிந்தோம் புதவிட வாராயோ உந்தன் அருள் நீதி தாராயோ. வழிவகை தெரியவில்லை வாழ்ந்திட துடிக்கின்றேன் எனக்கு வழிவகை தெரியவில்லை. கைகளை பிடித்திடுவாய் அம்மா துயரின்றி நடந்திடுவேன். புதல்வனின் தாயே புதல்வர்கள் பணிந்தோம் புதவிட வாராயோ உந்தன் அருள் நீதி தாராயோ. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் அன்னை பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரம் மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரம் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமனசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரியே சூசை, எங்களை ரட்சியும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க,